நாகத்தின் காதலி அத்தியாயம் 4. வள்ளியின் ரகசியம். கதிரின் மறைந்த அடையாளம். கதிர், பின்னாடி போ. வள்ளியின் குரல் நடுங்கியது. அவள் முன்னால் 100 ஆண்டுகளுக்கு மேலாக நாகமாணிக்கத்தை காத்து கொண்டிருந்த பிரமாண்டமான ஆதிநாகம் படத்தை விரித்து கொண்டு நின்றிருந்தது. அதன் கண்கள் பயங்கரமாக ஒளிர்ந்தாலும் அந்த நாகம் கதிரை தாக்கவில்லை. மாறாக வள்ளியை பார்த்து கொண்டே மெதுவாக தன் தலையை தாழ்த்தியது. கதிருக்கு ஒன்றுமே புரியவில்லை. வள்ளி, இது உன்னை பார்த்து ஏன் தலை வணங்குது? வள்ளி பயத்துடன் கதிரின் கையை பிடித்து கொண்டாள். எனக்கே தெரியல கதிர். அதே நேரத்தில் கோயில் வாசலில் இருந்து ஒரு கொடூரமான சிரிப்பு கேட்டது. கதிரும் வள்ளியும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தார்கள். அங்கே பண்ணையார் துரைசிங்கம் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பின்னால் அரிவாள் ஏந்திய 10 கூலிப்படையினர். துரைசிங்கத்தின் கையில் நாகம் பொறிக்கப்பட்ட இரும்பு தடியும் மற்றொரு கையில் அந்த மந்திர முகுடியும் வைத்திருந்தான். துரைசிங்கம்! கதிர் கோபமாக கத்தினான். துரைசிங்கம் மெதுவாக முன்னால் நடந்து வந்தான். கதிர், நீ எவ்வளவு தூரம் ஓடினாலும் உன் வள்ளியை என்னால் கண்டுபிடிக்க முடியும். என் மனைவியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உன் வாயை அடக்கிக்கோ. துரைசிங்கம் கேலியாக சிரித்தான். உன் மனைவியா? அவள் யாருன்னு உனக்கு இன்னும் தெரியலையே கதிர். வள்ளியின் முகம் உடனே மாறியது. என்ன சொல்றீங்க? துரைசிங்கம் தன் இரும்பு தடியை தரையில் ஓங்கி அடித்தான். டங்! அந்த சத்தம் கோவில் முழுவதும் எதிரொலித்தது. அடுத்த நொடியே வள்ளியின் கண்கள் மரகத பச்சை நிறத்தில் ஒளிரத் தொடங்கின. கதிர்! அவள் தன் தலையை பிடித்து கொண்டாள். எனக்கு ஏதோ நினைவுக்கு வருது. கதிர் அவளிடம் ஓடினான். என்ன நினைவுக்கு வருது வள்ளி? வள்ளி கண்களை மூடினாள். அவளுடைய மனக்கண்ணில் பல வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு காட்சி தோன்றியது. அதே நாகதேவதை கோவில். ஒரு இளம் பெண் தன் கைகளில் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு கோயிலுக்குள் ஓடி வந்தாள். அவளுடைய பின்னால் சிலர் துரத்தி கொண்டு வந்தனர். அந்த பெண் குழந்தையை நாகதேவதை சிலையின் முன் வைத்தாள். அம்மா, இந்த குழந்தையை மட்டும் காப்பாத்து என்று கண்ணீருடன் வேண்டிக் கொண்டாள். அந்த குழந்தையின் நெற்றியில் சிறிய நாக வடிவ பிறவிக்குறி இருந்தது. அந்த குழந்தை வேறு யாருமில்லை, வள்ளிதான். வள்ளி திடீரென்று கண்களை திறந்தாள். கதிர்! கதிர் அவளுடைய தோள்களை பிடித்தான். என்னடி? நான் அந்த கோயிலுக்கு புதுசு இல்லை. துரைசிங்கம் சிரித்தான். அதுதான் உண்மை. கதிர் அவனை பார்த்தான். வள்ளி யாருன்னு உனக்கு எப்படி தெரியும்? துரைசிங்கம் வள்ளியை சுட்டி காட்டினான். 24 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு ஒரு பெண் குழந்தையை கொண்டு வந்தா. அந்த குழந்தைதான் நீ வள்ளி. வள்ளி அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். இல்லை, இது உண்மையா இருக்க முடியாது. உண்மைதான். துரைசிங்கத்தின் குரல் இன்னும் கொடூரமாக மாறியது. நீ ஒரு சாதாரண பெண் கிடையாது வள்ளி. நாகதேவதையின் சக்தியோடு பிறந்தவள். இந்த நாகமாணிக்கத்தை பாதுகாக்கும் வம்சத்தின் வாரிசு நீ. கதிரின் கண்களில் கோபம் தெரிந்தது. அதனாலதான் அவளுக்குள்ள நாகசக்தி இருக்கா? ஆமாம். துரைசிங்கம் சிரித்தான். அவளுடைய இரத்தத்தால தான் நாகமாணிக்கத்தின் முழு சக்தியையும் திறக்க முடியும். கதிர் கோபத்தில் துரைசிங்கத்தை நோக்கி பாய்ந்தான். அவளை கொல்லணும்னு நினைக்கிறியா? பிடிங்கடா அவனை. துரைசிங்கத்தின் கட்டளையை கேட்டதும் அவனுடைய ஆட்கள் கதிரை சுற்றி நின்றன. வள்ளி கதிரை நோக்கி ஓடினாள். கதிர்! வள்ளி, நீ ஆதிநாகத்துக்கு பின்னாடி போ. உங்களை விட்டுட்டு நான் எங்கும் போக மாட்டேன். நான் திரும்பி வருவேன். கதிர் எதிரிகளுடன் சண்டையிடத் தொடங்கினான். ஒருவன் அரிவாளால் தாக்கினான். கதிர் விலக அவன் கையை பிடித்து கீழே தள்ளினான். இன்னொருவன் பின்னால் இருந்து தாக்க வந்தான். கதிர் அவனை உதைத்து தள்ளினான். ஆனால் எதிரிகள் அதிகமாக இருந்தன. 3 பேர் ஒரே நேரத்தில் கதிரை தாக்கினர். கதிர் கீழே விழுந்தான். கதிர்! வள்ளி கதறினாள். அவள் ஓட முயன்ற போது ஆதிநாகம் அவளுக்கு முன்னால் தன் பிரமாண்டமான படத்தை விரித்தது. வள்ளி அதிர்ச்சியுடன் நின்றாள். ஆதிநாகமே, என்னை விடு. என் கதிருக்கு ஆபத்து. ஆதிநாகம் அசையவில்லை. வள்ளியின் கண்கள் மீண்டும் பச்சையாக மாறின. நான் சொல்றேன், அவனை காப்பாத்து. அடுத்த நொடியில் ஆதிநாகம் கதிரை சுற்றி நின்ற கூலிப்படையினரை நோக்கி பாய்ந்தது.
ஆதிநாகத்தின் பிரமாண்டமான உருவத்தை பார்த்ததும் அனைவரும் பயந்து பின்னால் ஓடினர். துரைசிங்கம் மட்டும் கோபமாக மகுடியை எடுத்தான். இந்த நாகம் உனக்கு காவலா? அவன் மகுடியை ஊதத் தொடங்கினான். அந்த சத்தம் கேட்டதும் ஆதிநாகம் தன் தலையை அசைத்தது. வள்ளி தன் காதுகளை பொத்திக் கொண்டாள். வேண்டாம், நிறுத்துங்க. கதிர் எழுந்து துரைசிங்கத்தை நோக்கி ஓடினான். டேய்! அவன் கையில் இருந்த மகுடியை பிடுங்க முயன்றான். துரைசிங்கம் தன் எறும்புத் தடியால் கதிரின் மார்பில் ஓங்கி அடித்தான். கதிர் பின்னால் தூக்கி வீசப்பட்டான். கதிர் என்று வள்ளி கதறினாள். அவளுடைய கண்கள் முழுமையாக பச்சை நிறத்தில் மாறின. அவளைச் சுற்றி மரகத பச்சை நிற சக்திகள் சூழத் தொடங்கியது. கோயில் முழுவதும் அந்த மர்மமான ஒளி பரவியது. துரைசிங்கத்தின் முகத்தில் இருந்த சிவப்பு மறைந்தது. அந்த சக்தி இவ்வளவு சீக்கிரமா முழுசா அழிஞ்சிடுச்சு. வள்ளி மெதுவாக அவனை நோக்கி நடந்தாள். என் கதிரை தொடக்கூடாது. துரைசிங்கம் ஒரு அடி பின்னால் சென்றான். நீ யாருன்னு மறந்துட்டியா வள்ளி? வள்ளி தன் நெற்றியை தொட்டாள். அங்கே சிறிய நாகவடிவ பிறவிக்குறி பச்சை ஒளியில் பிரகாசித்தது. கதிர் அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான். வள்ளி அவனை திரும்பி பார்த்தாள். அவளுடைய கோபம் உடனே கண்ணீராக மாறியது. கதிர், உனக்கு பயமா இருக்கு. அந்த ஒரு வார்த்தை போதும். கதிர் அவளை நோக்கி ஓடி வந்து அணைத்து கொண்டான். நீ எதுவாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் நாகசக்தியோடு பிறந்தவளா இருந்தாலும், நான் உங்களுக்கு ஆபத்தாக இருந்தாலும், ஒரு நாள் நான் உங்களை காயப்படுத்தினாலும். கதிர் அவளுடைய முகத்தை தன் கைகளில் பிடித்தான். நீ என்னவாக இருந்தாலும் நீ என் வள்ளிதான். வள்ளியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் உங்களை இவ்வளவு காதலிக்கிறேன். அதனாலதான் உங்களை இழக்கிற பயம் அதிகமா இருக்கு. கதிர் அவளை அணைத்து கொண்டான். நம்ம காதலை யாராலும் பிடிக்க முடியாது. அந்த நொடியில் நாகமணிக்கம் திடீரென்று பிரகாசித்தது. ஒரு மிகப்பெரிய பச்சை ஒளிர்கதிரையும் வள்ளியை சுற்றியது. கோவில் சுவர்களில் இருந்த பழைய நாகச் சின்னங்கள் ஒவ்வொன்றாக ஒளிரத் தொடங்கின. அப்போது கோவில் முழுவதும் ஒரு மர்மமான பெண்ணின் குரல் ஒலித்தது. நாகமாணிக்கத்தை பெற நினைப்பவன் முதலில் காதலியின் உண்மையை நிரூபிக்க வேண்டும். கதிரும் வள்ளியும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். துரைசிங்கம் கோபத்தில் கத்தினான். எனக்கு இந்த சோதனை எதுவும் வேண்டாம். அவன் நாகமாணிக்கத்தை நோக்கி ஓடினான். ஆனால் ஆதிநாகம் அவன் முன்னால் வந்து நின்றது. துரைசிங்கம் இரும்பு தடியை உயர்த்தினான். என்னை யாராலும் தடுக்க முடியாது. அவன் ஆதிநாகத்தை தாக்க முயன்றான். ஆதிநாகம் தன் வாளை வேகமாக சுழற்றியது. துரைசிங்கம் தூக்கி வீசப்பட்ட கோவில் தூணில் மோதினான். அவனுடைய ஆட்கள் பயந்து ஓடத் தொடங்கினர். ஆனால் துரைசிங்கம் மட்டும் மீண்டும் எழுந்தான். இந்த நாகமணிக்கம் எனக்கு கிடைக்காம நான் இந்த கோவிலை விட்டு வெளியே போக மாட்டேன். அவன் கதிரை நோக்கி விரலை நீட்டினான். அந்த காதல்தான் உன் பலம்னா முதல்ல அந்த காதலியை உன்னிடமிருந்து பிரிக்கிறேன். துரைசிங்கம் மகுடியை மீண்டும் ஊதினான். வள்ளி திடீரென்று தன் தலையை பிடித்து கொண்டாள். கதிர்! கதிர் அவளை தாங்கிக் கொண்டான். வள்ளியின் உடலைச் சுற்றி நாகசக்தி சுழலத் தொடங்கியது. கதிர், என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியல. என் கையை பிடி. விடுங்க, நான் உங்களை காயப்படுத்திடுவேன். நீ என்னை காயப்படுத்தினாலும் பரவாயில்லை. நான் உன் கையை விடமாட்டேன். கதிர் வள்ளியின் கையை இறுக்கமாக பிடித்தான். அந்த நொடியில் வள்ளியின் நாகசக்தி அவளை தாக்காமல் அவனைச் சுற்றி பாதுகாப்பு வளையமாக மாறியது. துரைசிங்கம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். இது எப்படி நடக்குது? மீண்டும் அந்த மர்மமான பெண்ணின் குரல் கேட்டது. உண்மையான காதல் நாகசக்தியை கட்டுப்படுத்தும். வள்ளி மெதுவாக கண்களை திறந்தாள். அவளுடைய கண்களில் இருந்த பயம் மறைந்திருந்தது. அவள் துரைசிங்கத்தை நேராக பார்த்தாள். நீ என் சக்தியை வேண்டுமெனே நினைக்கிறையா? துரைசிங்கம் அமைதியாக நின்றான். அந்த சக்தி உனக்கு ஒருபோதும் கிடைக்காது. துரைசிங்கம் கோபத்தில் மீண்டும் நாகமணிக்கத்தை நோக்கி ஓடினான். ஆதிநாகம் அவன் முன்னால் நின்றது. அந்த நொடியில் நாகமணிக்கம் திடீரென்று பிளந்து பிரகாசித்தது. அதிலிருந்து ஒரு பெண்ணின் ஒளிரும் உருவம் தோன்றியது. வள்ளி அந்த உருவத்தை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போனாள்.
அம்மா. கதிர் வள்ளியை பார்த்தான். வள்ளி, இது உன் அம்மாவா? அந்த உருவம் வள்ளியை பார்த்து மெதுவாக பேசத் தொடங்கியது. வள்ளி, என் மகளே. வள்ளியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அம்மா, நீங்க எங்க போனீங்க? ஏன் என்னை விட்டுட்டு போனீங்க? அந்த உருவம் கதிரை நோக்கி திரும்பியது. உன் வாழ்க்கையை காப்பாற்ற வந்தவன் உன் கணவன் மட்டுமில்லை. கதிர் குழப்பமடைந்தான். அப்போ நான் யார்? அந்த பெண்ணின் உருவம் மெதுவாக மறையத் தொடங்கியது. மறைவதற்கு முன் அவள் சொன்ன கடைசி வார்த்தை, கதிர், நீயும் இந்த நாக வம்சத்தோடு தொடர்புடையவன். அந்த ஒளி திடீரென்று மறைந்தது. கதிரும் வள்ளியும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். துரைசிங்கத்தின் முகத்தில் அதிர்ச்சி. ஆதிநாகம் மட்டும் கதிரை நோக்கி தன் தலையை தாழ்த்தியது. கதிர் தன் கையை பார்த்தான். அவன் கையில் இதுவரை இல்லாத ஒரு சிறிய நாக வடிவ குறி தோன்றியிருந்தது. வள்ளி அந்த குறியை தொட்டாள். கதிர், என்னடி, நீங்க உண்மையிலேயே யாரு? கதிரிடம் பதில் இல்லை. அதே நேரத்தில் கோயிலுக்கு வெளியே ஆயிரக்கணக்கான பாம்புகள் ஒரே நேரத்தில் சீறத் தொடங்கின. துரைசிங்கம் மெதுவாக சிரித்தான். இப்போதான் உண்மையான விளையாட்டு ஆரம்பம். கதிரும் வள்ளியும் ஒருவருடைய கையை ஒருவர் இறுக்கமாக பிடித்து கொண்டனர். அவர்களுக்கு பின்னால் ஆதிநாகம் காவலாக எழுந்து நின்றது. ஆனால் கதிரின் கையில் தோன்றிய அந்த நாகக்குறி அவனுடைய உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்தப் போகிறது. கதிர் உண்மையில் யார்? அவன் வள்ளியின் காதலன் மட்டும்தானா, அல்லது நாக வம்சத்தின் மறைந்த வாரிசா? வள்ளியின் தாயார் உண்மையில் உயிருடன் இருக்கிறாரா? துரைசிங்கம் ஏன் கதிரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான்? நாகமாணிக்கம் ஏன் கதிரையும் வள்ளியையும் தேர்ந்தெடுத்தது? அதற்கான பதில்கள் எல்லாம் நாகத்தின் காதலி அத்தியாயம் 5 பார்ப்போம். காதல் இன்னும் ஆழமாகும். நாகத்தின் மர்மம் இன்னும் பயங்கரமாகும். தொடரும். நன்றி, வணக்கம்.